Hi friends, this video is sponsored by BuyMode shopping app. BuyMode shopping app is one of the online shopping app. இந்த ஆப்பில் நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் நேம் வந்து ஃப்ராக்ஷன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸ்மால் ஸ்கூல் சப்ஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்ராக்ஷன்னா என்ன? இப்போ வந்து ஒரு சாக்லேட் இருக்குது. அந்த சாக்லேட்டை 2 பங்காக கொடுக்கணுன்னா, இல்லை 4 பேருக்காக கொடுக்கணுன்னா, இல்லை 5 பேருக்காக கொடுக்கணுமா, அதை வந்து பிரித்து கொடுக்குற பேர் தான் வந்து ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? 1/4, 1/2, 1/3, 1/5. சரிங்களா? ஒரு பார்சலை 4 பார்சல் 4 போடுப்பா, ஒரு பார்சலை 5 போடுப்பா அப்படின்னு சொல்லுவோம்னா அதுதான். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், 3 ரவுண்டு கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஆளுக்கு மொத்த சாக்லேட்டு கொடுக்கணுன்னா என்ன, அதுக்கு பேர் வந்து ஹோல், மொத்தமாக. சரிங்களா? பாதியாக பிரித்து கொடுக்கணுன்னா ஹாஃப்னா என்னது 1/2. இல்லை அதை காவாசி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து என்ன 1/4. ஓகேங்களா? அதை தான் வந்து குவார்ட்டர்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஃப்ராக்ஷனை எப்படி எழுதணும் அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கால்வாசி அப்படின்னா என்ன 3/4. ஓகேங்களா? ஸோ அது எப்படி ஃப்ராக்ஷனை எழுதணும் அது தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் நமக்கு எத்தனை டைப் உண்டு. லைக் ஃப்ராக்ஷன், ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அன்லைக் ஃப்ராக்ஷன். சரிங்களா? அண்ட் யூனிட் ஃப்ராக்ஷன். ஸோ இத்தனை டாபிக்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை 7 டாபிக் இருக்குது. ஃப்ராக்ஷனில் 7 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 7 டைப்லேயுமே வந்து நம்ம ஒவ்வொரு டைப்பும் வந்து ஒவ்வொரு வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம இதில் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை பற்றி எக்ஸாம்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃப்ராக்ஷன் டைப்ஸு. இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா என்ன, அதனோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ சம் 7 × 3/4. அதை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கீழே இருக்க டினாமினேட்டர் நம்பரையும் சைடில் இருக்க நம்பரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 4 × 7 ப்ளஸ் மேலே இருக்க நாமினேட்டர் நம்பர் என்ன 3. ஸோ ஓகேங்களா? 7 × 4 + 3 டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது 4. அந்த 4 நம்பரை அப்படி தூக்கி போடணும். ஸோ 7 4s are 28, 28 + 3 31/4. ஸோ 31/4 இஸ் எ கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? மேக்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்படி ஒரு கொஸ்டினை கொடுத்துருவாங்க, இது சால்வ் பண்ணி இதோட ஆன்சர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ பண்ணக்கூடிய ட்ரிக் வந்து இதுதான். டினாமினேட்டர் நம்பரையும் சைடில் இருக்க நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி மேலே இருக்க நியூமரேட்டர் நம்பரை வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? பை கீழே இருக்க டினாமினேட்டர் நம்பர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், 5 × 5/7. ஸோ 7 × 5 35 ப்ளஸ் மேலே என்ன இருக்குது 5. சரிங்களா? 35 + 5 40. அவங்க 6 கொடுத்துருக்காங்க, தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி தான் எல்லா டாப்பிக்கும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதில் இருக்க எல்லா எக்ஸாம்ஸும் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.